வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு ஆல் போர்டு 1000% ரெகுலராகவே வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நமக்கு ஆல் போர்டு 2 நம்பர் கிடைக்கும். அந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும், ஒரு நம்பரை நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நமக்கு இந்த ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸையும் பயன்படுத்தி 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு 25 நாள் வின்னிங் எடுக்க முடியும். இந்த மெத்தேடை வச்சு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 100% வின்னிங் எடுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்தி 3 நம்பர் ஏபிபிசிஎஸ்சியெல்லாம் வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த மெத்தேட்லேருந்து எப்படியெல்லாம் வின்னிங் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம 18ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட்லேருந்து 25ஆம் தேதி முடிய வந்திருக்க ரிசல்ட் வரைக்கும் எப்படியெல்லாம் வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட்டில் 6 நம்பருக்கு நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஏ போர்டு நம்பரையும் நம்ம கூட்டணும். 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 7 வந்திருக்கு, ரிசல்ட்டாக வந்த நம்பர் 4. 7ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம 1ஆம் நம்பரை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும், சப்போர்ட்டுக்கு 6 எடுத்துக்கணும், பவர் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு நம்பராக கிடச்சின்னா பவர் எடுத்துக்கணும், சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக 1 வைக்கணும், சப்போர்ட்டுக்கு நம்ம 6 எடுத்திருக்கோம். அடுத்த நாள் 19ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 110ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. நமக்கு இந்த ஃபார்முலா மெத்தேடில் கிடைச்சதில் பி போர்டுலேயும் 1 பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டுலேயும் 1 பாஸ் ஆகிருக்கு. அதாவது 2 போர்டு வின் ஆகிருக்கு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது 19ஆம் தேதி நமக்கு 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 1, 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 1. நீங்களே பாருங்கள். 19ஆம் தேதி 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 1. 3ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம 4ஆம் நம்பரையும் 4க்கு பவர் 9. சரிங்களா? இந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த நாள் என்ன நம்பர் வந்திருக்கு? 20ஆம் தேதி. நீங்களே பாருங்கள். 9, 6, 9ன்னு வந்திருக்கு. நமக்கு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டுலேயும் 9 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் 9 பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. அடுத்த நாளும் நமக்கு 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. அதாவது இதில் நமக்கு சைட்டாக கிடைக்கக்கூடிய நம்பரை நம்ம 10 சான்ஸ் வைக்கிறோம்னா, சப்போர்ட்டுக்கு நம்ம பவர் நம்பராக எடுக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம 5 சான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சைட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ்லேருந்து தான் அதிக வின்னிங் கிடைக்கும். அதனால் சைட்டாக வரக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு தொடர்ந்து அடுத்த நாள் 2 நாள் ரெவெண்ட் நம்பர் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போது அடுத்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கலாம். 20ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 6, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 9. 6ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 15ன்னு வருது. அப்போது நம்ம ஆல் போர்டு என்ன எடுத்துக்கிறோம்? 1ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். அப்போது இந்த 2 நம்பரும் நம்ம ஈக்குவலாகவே வைக்கலாம். இந்த மாதிரி வரையில் அப்போது அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா 857 ரிசல்ட் வந்திருக்கு. நமக்கு பி போர்டில் 5 பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய கணக்கில் இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் கணக்கில் வருதோ அந்த நம்பரை சிங்கிள் நம்பராகவே போட்டு வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு இப்போது நமக்கு
21 நடந்த ட்ராவுக்கும் நமக்கு 5ங்கிறது பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. இப்போது 21 ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8. ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் நமக்கு 8. 8ஐயும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் வரும்? 16ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போது ஆல் போர்டு வந்து அடுத்த நாள் என்ன எடுத்துக்கிறோம்? 1ஐயும் 6ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு டபுள் நம்பராக இந்த மாதிரி கிடைக்கையில் வந்து நம்ம ஆல் போர்டு வந்து 2 நம்பரையுமே ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஈக்குவலானா 2ஐயுமே 10 செட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு நம்பரையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வைக்கலாம். நமக்கு 22 வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 651 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். அதாவது ஏ போர்டில் 6 வந்து நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. சி போர்டில் 1 பாஸ் ஆயிடுச்சு. 2 போர்டு வந்து பாஸ் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்க நமக்கு 3 ட்ராவுக்கு வந்து ரெவண்ட் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு ட்ராவுக்கு மட்டும் ஒரு நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம அடுத்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்த ட்ராவுக்கு என்ன நம்பர் நமக்கு வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது நமக்கு 22 வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 6. இப்போது இந்த 6ஐயும் 9ஐயும் நம்ம கூட்டுறோம். 6ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன நம்பர் வரும்? 6ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 15ன்னு வருது. அப்போது நம்ம ஆல் போர்டு வந்து 1ஐயும் 6ஐயும் 100% நம்ம எடுத்திருக்கோம். 1000% ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நாள் 23 வந்த ரிசல்ட்டு 251. நீங்களே பாருங்கள். நமக்கு சி போர்டில் 1 பாஸ் ஆயிடுச்சு. பி போர்டில் 5 பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இதில் 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இந்த மெத்தேட்லேருந்து உங்களுக்கு அதிகமாக வந்து 2 நம்பரே வந்து யூக்குலாகவே உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். நல்லா நீங்களே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா. இப்போது அடுத்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கலாம். நமக்கு 23 நடந்த ட்ராவுக்கு 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 2, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 2. இப்போது வந்து நமக்கு 2ஐயும் கூட்டினா நமக்கு 4ன்னு வருது. சரிங்களா? 2ஐயும் கூட்டினா 4ன்னு வருது. அடுத்த நாள் வந்து நம்ம 4ஆம் நம்பரை எடுத்துக்கிறோம். 4க்கு பவர் 9 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதிலேருந்து அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு நம்பர் நமக்கு வந்துடும். பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 098 ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் நமக்கு 9 வந்து வந்திருக்கு. பி போர்டில் 9 வந்திருக்கு. இப்போது இதே மெத்தேடில் அடுத்த நாள் என்ன நம்பர் பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து 24 வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 0. 3 0ன்னு கிடைக்கையில் நம்ம வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? 3 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போது வந்து நமக்கு இன்றைக்கி நடந்தக்கூடிய ட்ராவுக்கு 3ஆம் நம்பரை நம்ம ஸ்ட்ராங்காகவும் பவர் நம்பர் 8ஐயும் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கலாம். சரிங்களா? 25 வந்திருந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அன்சோல்ட் ஆகிருச்சு. அன்சோல்ட் நம்பர் என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 113ன்னு வந்துச்சு. 113 வரையில் இந்த மெத்தேட் படி நம்ம பார்க்கையில் வந்து சி போர்டில் 3 வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு அன்சோல்ட் ஆனதுனால தான் நம்பர் ரிசல்ட் வந்து மாற்றி வந்துருச்சு. இப்போது இதே மெத்தேடு படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 26 12வது மாதம் 2024 வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 553வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு இந்த 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 1, ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் 4. 1ஐயும் 4ஐயும் நம்ம கூட்டணும். கூட்டுனா இந்த மெத்தேடு படி நமக்கு ஆல் போர்டு என்ன நம்பர் இன்றைக்கி கிடைக்கிது அப்படின்னு பார்க்கையில் வந்து 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5 வருதுங்க. கண்டிப்பாக 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 5ஐ வந்து ஸ்ட்ராங்காக வைக்கலாம். 5க்கு பவர் 0 வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம்.
50 சொல்லி இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கு. எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்காங்க. ஆல் போர்டு வந்து 5ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 0 எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மெத்தேட்லேருந்து எப்படியெல்லாம் வின்னிங் கிடச்சிச்சுங்கிறத நீங்களே பார்த்தீங்க. ரெகுலராகவே வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு அன்சோல்ட் ஆனதுனால மிஸ் ஆயிருச்சு 25ஆம் தேதி. சரி, ஓகே. நல்ல ஒரு கெஸ்ஸிங்காகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் உங்களுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங்கும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய மெத்தேடை வச்சு பாட்ஸில் மட்டும் உங்களுக்காண்டி ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? நமக்கு 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு பாட்ஸு நம்பரில் மட்டும். சரிங்களா? பாட்ஸில் உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. 935 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 105 இது ஒரு பாட்ஸு. சரிங்களா? அதிகமெல்லாம் கொடுக்கல. 2 நம்பர் தான் பாட்ஸில் வந்து. நமக்கு 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான பாட்ஸ் நம்பர்ஸில் இந்த 2 நம்பரை நம்ம எடுத்திருக்கோம். இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நமக்கு ஆல் போர்டு மெத்தேடில் 5 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பவரில் வந்தால் 0 வரும். சரிங்களா? கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலர் புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்காங்க. கேஎல் டியர் ரெகுலராகவே புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டு உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா 4 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் நம்பர்ஸ். இந்த நம்பரை இந்த மாதம் நீங்கள் 31ஆம் தேதி முடிய வைக்கலாம். 10/25. அடுத்த மாதம் நமக்கு 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி முடிய நீங்கள் வைக்கலாம். இதுக்குள்ளே இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். பயன்படுத்திக்காங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.